Hello students, first of all sorry for the last video. ஏன்னா நம்ம டிஜிவைஷ்னோ அப்ளிகேஷன் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4th ஸ்டெப் வரைக்கும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. நான் தேர்ட் ஸ்டெப் வரையும் போட்டு டேரெக்டாக பேமெண்ட் ஸ்டேஜுக்கு போயிருப்பேன். ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அதில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐசிடி கேட்டிருந்தீங்க. ஸோ இஎம்ஐசிடி வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் 11th 12th இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஐடி கார்டில் இருக்கும். அதையும் மீறி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டாலே அவங்க தருவாங்க. ஸோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுடைய ஹாஸ்டல் அக்கமடேஷன் வேணுமா வேணாமா அந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மாதிரி இந்த அட்ரஸ் வந்து டெம்பரரி அட்ரஸ் கொடுக்குறீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸும் அதே அப்படின்னா சேம் ஆஸ் டெம்பரரி அட்ரஸ் அதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை விட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிட்டோம் அப்படின்னா பேரண்ட் இன்ஃபர்மேஷனில் கேட்டிருப்பாங்க. இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய ஆக்குபேஷன், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆனுவல் இன்கம் இது எல்லாமே நீங்கள் போட்டிருப்பீங்க. இந்த எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 9th வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்க இது எல்லாமே சேம் தான். இதில் கேட்டிருக்கிறத நீங்கள் ஃபில்அப் பண்ணுறங்க. அதே மாதிரி 10th +1 +2 எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்லேயும் அதே மாதிரி தான். அதே மாதிரி அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லி கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய ரோல் நம்பர். நீங்கள் எக்ஸாம் அப்போ ரிசல்ட் பார்க்கறதுக்காக எந்த நம்பர் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போடுவீங்களோ அந்த நம்பர் தான் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிச்சுட்டு 4th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் தான் உங்கள் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். செல்ஃபி ஃபோட்டோ வந்து அலோ கிடையாது. அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவோடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு சில டைமென்ஷனும் சொல்லியிருக்காங்க. 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இமேஜை வந்து எப்படி ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கை வந்து அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை தொட்டு வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இமேஜ் ஹியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செலக்ட் இமேஜில் போயிட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விட்த் அண்ட் ஹைட்டுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. விட்த்தில் வந்து நான் 3.5 வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து ஹைட்டில் வந்து நான் 4.5ன்னு வச்சுக்கிறேன். இதுதான் டிஜிவைஷ்னோ அப்ளிகேஷனில் வந்து கேட்ட ஃபார்மெட்டு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம் 10 to 15ன்றனால நான் இதில் வந்து 49 கேபி கிட்ட வச்சுக்கிறேன். ஸோ இதில் ரீசைஸ் இமேஜின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்படி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஆஃப்டர் டவுன்லோடிங் அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிட் யுவர் இமேஜ் ஃப்ரம் சர்வர் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இமேஜை வந்து சர்வர்லேருந்து டெலிட் பண்ணுறங்க. இப்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க 276 × 354 இதுதான் அந்த சென்டிமீட்டர் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து இன்னொன்று வந்து 49.62 கேபிலையும் அது வந்துருச்சு. ஸோ 50 கேபிக்குள்ளேயே இருக்குது. இதுதான் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா 10th சப்ஜெக்டோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th எடுத்த மார்க்கை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்றத எழுதியாச்சு. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டில் 1ன்னு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டம்ப்ட்டில் நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். மேக்ஸோடைய மார்க் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அட்டம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டம்ப்ட் தான். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் பாஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி இதுலேயும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னு கொடுத்துக்கலாம். மார்க் என்ட்ரு பண்ணியாச்சு, அட்டம்ப்ட் கொடுத்தாச்சு. இதுதான் வந்து 10th சப்ஜெக்டோடைய டீட்டெயில்ஸ். உங்களுடைய 10th சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீன்றதை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸில் 1ன்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி +1 +2 சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் +1ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட்டம்ப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்கணும். +2 மார்க்கை வந்து இதில் என்ட்ரு பண்ணாதீங்க. +2 மார்க் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 4th ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணிவிடுங்க. 10th சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய மார்க் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டில் 1ன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டிங்கன்னா. அதே மாதிரி தான் 11th மார்க்கையும் கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 12th மார்க்கை மட்டும் அப்படியே விட்டு வைங்க. விட்டுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கீழே இருக்கிற இந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 14170 உங்களுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நான் யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து யூபிஐ ஐடி வந்து நான் என்ட்ரு பண்ண போகிறேன். என்ட்ரு பண்ணோன்னே மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிபேக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வரும். அதில் நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா செலக்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெப்சைட்டோடைய ஃப்ரண்ட் பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் யுவர் யூஜி அப்ளிகேஷன் அகாடமிக் அண்ட் பர்சனல் மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் யுவர் யூஜி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக் ஹியர் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய 12th ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் இதை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற அன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.